வணக்கம் நிகிதா. மதுரை மாவட்டம் சிலைமான் புளியங்குளம் பகுதியில் திருமண மண்டப கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விழுந்து விபத்தில் மண்ணில் புதைந்த தமிழச்சி மற்றும் தனலட்சுமி ஆகிய 2 பெண் தொழிலாளர் உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளன. இந்த காலை புளியங்குளத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் திருமண மண்டபத்தில் அடித்தளத்திற்காக தோண்டப்பட்ட சுமார் 15 அடி ஆழ பள்ளத்தில் பில்லர் அமைக்கும் பணியில் தொழிலாளர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராதமாக மண் சரிவு ஏற்பட்டது. அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்த தமிழரசி மற்றும் தனலட்சுமி ஆகிய மண்ணில் புதைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்தன தீயணைப்பு மீட்பு படையினர் மற்றும் சிலைமான் காவல்துறையினர் உதவியுடன் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அதை மீட்டும் மண் முழுக்க சரிந்த நிலையில் அவர் 2 உடல்களை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் இருவரின் உடல்கள் மீட்கப்பட்டன. உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் கட்டுமான பணியின் போது முறையான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை எனவும் மண் தடுப்பு சுவர் மீதும் அமைக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. நிகிதா, உயிரிழந்த தமிழச்சி மற்றும் தனலட்சுமி இருவரும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கட்டுமான நிறுவன உரிமையாளர் மற்றும் மேற்பார்வையாளர் மீது அலட்சியத்தால் மரணம் விளைவித்ததாக சிலைமான் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நிகிதா, மேலும் இந்த துயர சம்பவம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.